வணக்கம். நான் இருட்டுமடு ஸ்ரீ முத்துமாரி அம்பிகையினுடைய ஆலயத்தின் பரிபாலன சபை நிர்வாக உறுப்பினர் என்ற சார்பில் கலைக்கின்றேன். எங்களுடைய இருட்டுமடு கிராமம் இங்கே வன்னியில் வாழ்ந்த அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஏனென்றால் யுத்த காலத்திலே அனைவரும் இந்த இடத்துக்கு வருகை தந்து சென்ற இடம். இந்த ஆலயம் தற்பொழுது பாலஸ்தானம் செய்யப்பட்டு பாலாலயத்திற்குள்ளே எங்களுடைய அம்பிகையானல் இருக்கின்றால், இதனை எங்களுடைய ஆலயத்திற்குள் அம்பிகையை கொண்டு போவதற்கு எங்களுக்கு தகுந்த நிதி உதவிகள் வலுக்கள் இல்லாத காரணத்தினாலே இப்படியே சில காலமாக இருக்கின்றால். எனவே அடியவர்கள் அம்பிகையினுடைய ஆலயத்திற்கு செய்வதற்கான அடியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றீர்கள். இப்படி ஒரு கிராமத்திலே, பின்தங்கிய கிராமத்திலே எங்களுடைய அம்பிகையினுடைய ஆலயம் இருக்கின்றது. அடியவர்கள் உதவி செய்யக்கூடியவர்கள். எங்களுடைய ஆலயத்திற்கென்றே ஒரு கணக்கு இருக்கின்றது, இலங்கை வங்கியினுடைய கணக்கு இருக்கின்றது. அதற்கு எங்களுடைய கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் நிதியினை செலுத்தி எங்களுடைய ஆலயத்தினை மேலும் கட்டுவதற்கோ நிர்மாண பணி செய்வதற்கோ அல்லது கும்பாசம் செய்து எங்களுடைய அம்பிகையை உள்ளுக்கு கொண்டு போவதற்கு தகுந்த உதவி செய்து எங்களுக்கு உதவி செய்வீர்கள் என கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய ஆலயம் நீங்கள் சுற்றி பார்வையிடலாம். பாருங்கள், மிக வருகிய குடும்பத்தில் இருக்கின்ற எங்களுடைய மக்களாலே மாதம் 200 ரூபாய் செலுத்தப்பட்டு எங்களுடைய நித்திய பூசை செய்யும் நித்திய குரு ஐயா அவர்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எனவே மேலும் இதனை நாங்கள் கட்டி எழுப்ப முடியாத காரணத்தினால் இருக்கின்றோம். அடியவர்களே, முதலில் எங்களுடைய ஆலயம் ஒரு ஆலயத்தினை நாங்கள் போய் இறைவனை வழிபடுவதற்குரிய நிலையில் இல்லை. மற்றவர்கள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுப்பதே மிகவும் ஒரு பெரிய ஒரு செயலாகும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிவாரணமாகும். அந்த நிவாரண வேலையினை உங்களால் இயன்ற உதவிகளை செய்து எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்து இந்த ஆலயத்தினை கட்டி அமைப்பதற்கு உதவி செய்யுமாறு வெளிநாட்டில் இருக்கின்ற சக்திகளாக மக்களாக இருக்கட்டும் சரி, உள்நாட்டிலே இருக்கின்ற மக்களாக இருக்கட்டும் சரி, அம்மனுடைய ஆலயத்திற்கு செய்வதற்கு நிறைய பேர் இருக்கின்றீர்கள். பெரிய பெரிய ஆலயங்களுக்கு செய்து வருகின்றீர்கள். எனவே இப்படி ஒரு வறிய கிராமத்தில் இருக்கின்ற எங்களுடைய ஆலயத்தினை அடியவர்கள் தொழுவதற்குரிய ஒரு ஸ்தலமாக அமைத்து தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் பார்வையிடலாம். எங்களுடைய ஆலயத்தினை பார்வையிட்டு என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பதிவிட்டு இதில் கேட்டுக்கொள்ளலாம் என்பதனை மிக தாழ்மையுடன் அறிய தருகின்றேன்.